இன்று டிபேல் முத்துராமலிங்க சேதுவனுடைய பிறந்த நாளுக்கு உரை தந்து இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் முருகேசன் தேவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தேவர் சமுதாய தலைவர் அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த இந்த நிகழ்ச்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம தேவர் இனத்தை சார்ந்த நாமெல்லாம் அவர் சொன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசமும் தெய்வீகம் எனது இரு கண்கள் சொன்னார். அப்படிப்பட்ட வாழ்ந்த நாம சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் கூட சில காவல்துறைகளால் ஒரு 2 பேர் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன ஜாதி அப்படி சொன்னா, தேவன் சொன்னா உடனடியாக அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. இது உண்மையிலேயே இது பிறருக்காக துன்பம் கொடுத்த சமுதாயம் அல்ல, பிறருக்காக வாழ்ந்த சமுதாயம் இந்த சமுதாயம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அக்கால் மடம் தங்கச்சி மடம்னு ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கு. ஒரு துறவி பெருமக்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு செல்லும் பொழுது அவருடைய சொந்த மருமகன் அந்த துறவியிடம் அந்த காலத்தில் காலனான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன காலனா சொல்லியிருக்கார் அவருடைய வேலைக்காரவங்கிட்ட. அவர் திருப்பி ராமேஸ்வரம் செல்ல முடியல, நேரையா மன்னர்கிட்ட போறார். இந்த மாதிரி நான் படகுக்கு செல்லும் பொழுது இறைவனை சிவபெருமானை நம்மளுடைய சந்திக்கும் பொழுது என்னுடைய பணம் இல்லைனா துறவி அப்படின்னு சொல்ல நேரடியாக அவர் கூப்பிடுறாரு. சொன்னது நமது மருமகன், அது அவருக்கு 2 அக்காலும் தங்கையும் கல்யாணம் முடிக்கிறார். அப்பொழுது இங்க இருந்து கூப்பிட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார், சொந்த மருமகனுக்கு. அப்ப இங்க இருந்து தன்னுடைய கணவனுக்கு மரணனை தன்னுடைய தகப்பனார் கொடுத்தன்னு சொன்னவனே இங்க இருந்து 2 பேர் செல்றாங்க. போன இடத்துல 2 பேருமே அவர் தண்டனை கொடுத்த உடனே இறந்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனா பிறருக்கு நாம உதவியாத்தான் இருந்திருக்கோம். என்ன உதவி? இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நீர்நிலைகள் ஆலயம் அவனின்றும் ஒரு அணுவும் அசையாது. இறைவனை சொல்றோம். மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் வந்திருக்கார். மக்கள் சேவை மகேசன்னா என்ன சொல்றாங்க? நல்ல நம்மளுடைய குழந்தைகள் படிக்கணும், தாய்மார்கள் நல்லபடியா இருக்கணும், மதுக்கு அன்னைக்கு அருந்து மதுனால போறாங்க. இதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. கோவில்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னர்கள் அந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு கோவில் ராமேஸ்வரத்தில் பிரகாரத்தில் மிகப்பெரிய கொண்டது இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்னைக்கு நார்த் இந்தியால பூரா எல்லாருமே வந்து தரிசனம் பண்றாங்கன்னா அதனுடைய பெருமை இந்த சமுதாயத்துக்கு சாரும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனா காவல்துறையில இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு விரோதிமாய் காமிக்கிறார்கள். பிறருக்கு கொடுத்த சமுதாயம், பிறருக்காக உதவி பண்ணின சமுதாயம். ஆகையால் நீங்களாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு நீங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும் இந்த பூமியில என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம்.